எல்லா மாவட்டங்களும் கொந்தளிச்சு பெரும் போராட்டம் கலவரம். அந்த கலவரத்தில் சுட்டு 7 பேர் ஆந்திரர்கள் தெலுங்கர்கள் இறந்து போறாங்க. அது பெருங்கலவரமாயிருக்கு. சென்னையிலையும் போராட்டம். அவர் உடலை தூக்கி போறாங்க. இன்னைக்கு அண்ணா சாலை, அன்னைக்கு மவுண்ட். பெரும் பேரை, பெரும் கூட்டம், அலையலையாக மக்கள். அதுல அப்போதைய பிரதமராக இருந்த ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதே 1952 செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு 16 இறந்துறாரு. 19ஆம் தேதி மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படுங்கிற ஒரு கோரிக்கை அறிக்கையை வெளியிட்டார். அதோட கலவரம் அடங்கியது. அதுக்கப்புறம் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும். இப்ப நம்முடைய சங்கரலிங்கனார் அவர்கள் 12 கோரிக்கைகள், 12 கோரிக்கை. முதலில் மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும். சென்னை மாகாணம் இருக்குது. இங்க சென்னை ராஜ்யம், சென்னை மாகாணம், அதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டணுங்கிற கோரிக்கையை முதல்ல வைக்கிறது. அது உட்பட தொடர்வண்டி பயணத்தில் எல்லாருக்கும் வகுப்பு வேறுபாடு இல்லாம ஒரு சமமான பயணம், சம வகுப்பு பயணம் இருக்கட்டும். வெளிநாட்டவர்கள் வந்தா நடனம் போன்ற அந்த ஆடம்பரமான நிகழ்வுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும். அவர்கள் சைவ உணவை பரிமாறணும். எல்லா கோரிக்கையும் நமக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேறு. அவர் வச்ச கோரிக்கையை 12. அரசு அதிகாரிகளெல்லாம் கதராடை அணியணும். அரசியல் தலைவர்களெல்லாம் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருக்கணும். விவசாயிகளுக்கெல்லாம் 60 விழுக்காடு வாரம் குத்தகை கொடுக்கணும். அப்படி சொல்லி வர தேர்தல் முறையில் சீர்திருத்த வேணும். தொழில் கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அப்படி ஒவ்வொன்றா இருக்கு. இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கக்கூடாது. நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காரு. யாரும் இந்திய பற்றாளர்கள் தாத்தா காமராஜ் வரைக்கும் திரும்பி கூட பார்த்து அவருக்கு ஆதரா போய் கட்டணவர்கள் போய் நிறுத்துங்க உண்ணாவிரதத்தின்னு சொல்றாங்க. ஐயா ஜீவானந்தம் அவர்கள், மார்க்ஸ், இந்த மாதிரி மாப்பூசி அவர்கள், இவர்கள்லாம் போய் கேட்கிறாங்க, கொஞ்சம் நிறுத்தி இருந்த போராட்டத்தில். அவர் செத்தாலும் ஜாமனை ஒழிய நான் போராட்டத்தை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லி இருந்து போராட்டம். அதுக்கப்புறம் 1956 27/7/1956 போராட தொடங்குறது. அப்புறம் 10/10/1956 ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க. அவர் மருத்துவத்தை ஏற்கனவே மருத்துவம் செஞ்சுக்கிற விரும்பல. இப்ப 13/10/1956 உயிர் தியாகம் செஞ்சுக்கிறார். இறந்துறார். 56 இறந்துறார். கோரிக்கை அப்படி இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி 1957 ஜூலை 18 தமிழ்நாடு என்று விதிப்பேன். அண்ணாவே பேசுறதற்கு நன்மை பிள்ளைகள், நன்மை தம்பிகள் வலைவெளியில் இருந்து கேட்கலாம். ஏற்கனவே இதுக்கு தமிழ்நாடு என்றுதான் பேர் இருந்தது. இடையில் மறைக்கப்பட்டது. நாம் திரும்பி அதற்கு தமிழ்நாடு என்று பேர் சூட்டியிருக்கிறோம் என்று அவரே சொல்றாரு. ஏற்கனவே இருந்தது, தமிழ்நாடு தான் இருந்தது. ஆனால் இவர்கள் திராவிடர்கள் நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் என்றார். வரலாற்றை திரித்து சொல்வார்கள். இப்போது அவர்களுக்கு பெரியாரும் பொருட்டல்ல, அண்ணாவும் பொருட்டல்ல. கருணாநிதிக்கு முன், கருணாநிதிக்கு பின், அதான் இவர்கள் எழுத நினைக்கிற வரலாறு. இப்பவே நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி என்ன சுற்றி என்னத்தை சேர்த்துட்டாங்க.